ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான எக்லெஸ் சாக்லேட் கேக். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஹாஃப் கப் கர்ட், அப்புறம் 1/4 கப் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் வந்து கொஞ்சமாக பாயில்டு மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு 1 கப் வந்து மைதா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு ஹாஃப் கப் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பேட்டர் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பேக்கிங் மோல்டில் வந்து நான் இந்த பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர் வந்து இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மவுண்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போது வந்து நான் இந்த ஸ்டவ்வில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறேன். ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேனில் வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் மோல்ட் வந்து வைக்கிறேன். இது நல்லா வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரையும் நம்ம நல்லா பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 45 to 50 மினிட்ஸ் வரையும் நல்லா குக் பண்ணிவிட்டேன். பேப்பர் கூட ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சம் சாக்லேட் மெல்ட் பண்ணி நல்லா ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான அண்ட் ஹெல்த்தியான எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்பரை. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.